everyone, welcome to my channel. இன்றைக்கு நான் எப்படி vanilla cupcake செய்கிறேன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். தேவையான பொருட்கள் கோதுமை மா 250 கிராம், முட்டை 5, சீனி 250 கிராம், பட்டர் 250 கிராம், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், vanilla essence 2 teaspoon, buttermilk 2 tablespoon. பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கிறேன். அமர்த்தி பார்த்தா இப்படி இருக்கணும். சீனியை லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆக பவுடராக இல்லாமல் இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டையும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ½ அன் ஹவருக்கு முதல் எடுத்து வச்சா காணும். பட்டரை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முதலே இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பட்டரை ஒரு 2 மினிட்ஸ் தனியாக சுகர் போடாமல் பீட் பண்ண போகிறேன். சீனியை பட்டரோடு சேர்த்த பிறகு ஒரு 6 நிமிஷம் மீடியம் ஸ்பீடில் தொடர்ந்து பீட் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸை சேர்க்குறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்த பிறகு திருப்பி ஒரு 1 மினிட் பீட் பண்ணுறேன். ஒவ்வொரு முட்டையையும் தனித்தனியாக சேர்த்து பீட் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு முறையும் முட்டை சேர்த்த பிறகு 1 மினிட் பீட் பண்ணணும். எடுத்து வச்சிருந்த மாவையும் பேக்கிங் பவுடரையும் அரிச்செடுத்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மாவை ஒரே அடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஜென்ட்லியாக மிக்ஸ் பண்ணணும்.
சில நேரம் கேக் சரியாக வராமல் பிழைக்கிறதுக்கு காரணம் இந்த ஸ்டேஜ் தான். மாவையும் பட்டர் மிக்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆனால் கனநேரம் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. கனநேரம் வச்சு மிக்ஸ் பண்ணினா கேக் சரியாக வராது. கடைசியாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் மில்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். உங்கள்கிட்ட பட்டர் மில்க் இல்லாட்டிக்கு அதுக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் ரெகுலர் மில்க்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கேக் மிக்சர் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்காகத்தான் பட்டர் மில்க் மில்க் ஆட் பண்ணுறது. இப்போ நான் 350 டிகிரிஸ் ஃபெரன்ஹைட்டில் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மஃபின் டின்னில் செய்கிறேன்டா கப் கேக் லைனரை போட்டுட்டு செய்யலாம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 24 கப் கேக்ஸ் செய்யலாம். நான் இன்றைக்கி பெரிய கப்பில் தான் செய்ய போகிறேன். இது திக்கான பேப்பர், அதால் பேக்கிங் ட்ரேயில் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். இப்போ நான் முக்கால்வாசிக்கு தான் ஃபில் பண்ணுறேன். ஏனெண்டா பேக் பண்ணி முடியக்குள்ள நல்லா பொங்கி வரும். இதை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் மிடில் ரேக்கில் வச்சு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பேக்கிங் டைம் டிஃப்ரெண்ட் படலாம். டூத்பிக்கை கேக்கின நடுவில் விட்டு பார்க்க இப்படி க்ளீனாக வரும் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்கணும். சாஃப்டான டேஸ்டியான கப் கேக் செய்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.